ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ரைஸ் கேசரி பாத் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோடய அம்மம்மாவோட ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. அம்மம்மா எப்போவுமே தயார் பண்ணுவாங்க. இது வாங்க ரெசிபி தயார் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சர்க்கரை அளந்திருக்கேன். இங்கே வந்து அந்த டம்ளரில் தான் எல்லாமே அளந்திருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பாஸ்மதி ரைஸு, பால் 1 கப்பு, நெய், தண்ணியும் அதே கப்பில் அளந்துக்கணுங்க. அடுத்து வந்து குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பாதாம், முந்திரி, திராட்சை, செரிஸ் கொஞ்சம் அலங்காரத்துக்கு அது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அரிசி வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு அளந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு இது நான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். நான் தம் குக்கிங் தான் பண்ணுறேன். இங்கே இன்னொரு பாத்திரத்தில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அது சர்க்கரை நல்லா கரைய விட்டுருக்கேன். இங்கே அரிசி வந்து முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடிட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போது பால் அளந்து வச்சுருக்கேன் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்கணும். இதுலேயே நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு அடுத்து ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா கொதிக்க விடணும். இப்போது அரிசி வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. அது ஜஸ்ட் அது உடைச்சாக்கா உடையணும், அந்த மாதிரி பதத்துக்கு வெந்திருக்கு. அந்த டைமில் வந்து இந்த ஏலக்காய் பால் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ பால் சேர்த்து இது ஒரு முறை நல்லா கலந்து இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். எப்போவுமே ரைஸில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா அது மறுபடியும் கெட்டியாயிடும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்குறது, பால் சேர்க்குறது, சாஃப்டாக இருக்கணும்னு. இப்போ இது நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு அது ரைஸ் வந்து எல்லாமே அந்த மாய்ஸ்சர் அத்தனையுமே உரிகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் நெய் காய்ச்சிருக்கேன். கொஞ்சமாக நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி, பாதாமெல்லாம் நல்லா கொஞ்சம் பீஸாக பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அதுலேயே திராட்சை பழமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கினேன். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறேன். இங்கே ரைஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நான் அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். நெய்யோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நம்ம வந்து சுட சுட சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அருமையான டிஃபன் பாக்ஸ் ஐட்டம். நார்மலாக வந்து எனக்கு ஸ்கூலுக்கு இது கட்டி கொடுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஆரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நான் வந்து மேலே செரிஸ் போட்டு அலங்காரம் பண்ணி கொஞ்சமாக குங்குமப்பூ மேலே தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.